திரு ஐயநாதன், திரு திருமாவளவனை கொச்சைப்படுத்தி இருக்கிறார் விஜய் என்ற கருத்தை ஆழமாக பதிவு செய்கிறார் திரு ஆலூர் ஷானவாஸ். உங்க பதிலன் அது எப்படின்னு தான் எனக்கும் புரியலை. நேற்றும் இன்னொரு தொலைக்காட்சியில் கலந்து கொண்டு பேசும்போதும் சொன்னார், இன்றைக்கும் சொல்கிறாரு. எப்படி களங்கப்படுத்த முடியும் அப்படின்றது எனக்கு புரியலை. நடந்த விழா அம்பேத்கரனுடைய புத்தக வெளியீட்டு விழா, அதில் கலந்து கொள்வதாகத்தான் இருந்தது முதலில். அதற்கு பிறகு அதில் கலந்து கொள்வது தொடர்பாக முடிவெடுக்கப்படாமல் கடைசி நேரத்தில் அவர் நான் வரல அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டார் திருமாவளவன். அதுக்கு அவர் சொன்ன காரணம் வந்துட்டு அந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதில் இருந்துட்டு ஒரு சர்ச்சை உருவாகும், அது எங்களுடைய கூட்டணி அப்படின்றதையும் பாதிக்கும் அப்படின்றத அவர் தான் சொன்னார். சரிதானா? அப்படி இருக்க அதை காரணம் காட்டி தான் அவர் வந்துட்டு அதில் கலந்துக்கல, வேற ஒரு காரணம் இல்லை. இல்ல அதான் திரு திருமாவளவன் முடிக்கிறேன் இல்ல திரு திருமாவளவன் வரலன்னு சொன்னாரு, அப்புறம் வரலன்னு சொல்லிட்டாரு, அதோட அது முடிஞ்சிருச்சு இல்ல. ஆனா அழுத்தம் அப்படின்ற காரணம் ஏன் கற்பிக்கப்படுது? அழுத்தம் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் வந்துட்டு அவருடைய உரையாடல், அவருடைய அந்த பேட்டி கூட அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அம்பேத்கரை பற்றி, அவருடைய சிந்தனைகளை பற்றி, அந்த வார்த்தைகளையும் தாண்டிய உணர்வுகளை சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடியவர் திருமாவாகத்தான் இருக்க முடியும். அவர் அந்த இடத்துக்கு வந்திருந்தார் அப்படின்னம்னா, அந்த ஃபங்க்ஷனில் கலந்துட்டு இருந்திருந்தார், நேற்று நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருந்தாருன்னா அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது எல்லாருக்குமே அது ஒரு எதிர்பார்ப்பு. ஏன் கலந்துக்கலை? இப்போ திருமாவர்களுடைய முடிவோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய முடிவோ, அவர்கள் கூட்டணியில் இருப்பது தொடர்பான அவர்களுடைய உறுதிப்பாடோ ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு தீர்மானிச்சிட முடியாது. அந்த நிகழ்ச்சி ஒரு நூல் வெளியீட்டு விழாவாக இல்ல, ஒரு அரசியலை கட்டமைப்பதற்கான ஒரு விழாவா நடந்ததுன்னு திரு ஆலூர் சொல்றாரு. இல்ல அரசியல் அப்படிதான் இருக்கும். அதனால என்ன, அந்த அரசியலை அவர் விரும்பாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, அதனால என்ன ஆச்சு, அதனால என்ன போயிடும்? இப்போ இவர் நேற்று நிகழ்ச்சியில திரும்ப இருந்திருந்தாரு அப்படின்னம்னா அவர் இன்னும் ஆழமா அந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள அந்த விவரங்களை சொல்லியிருக்க போறாரு. இன்னும் சொல்ல போனால் ஒருவேளை விஜய் பேசுனதுக்கு பிறகுதான் அவர் பேசியிருக்க போறாரு. பேசினா அவரால் விளக்கம் கொடுக்க முடியாதா? அவருடைய அனுபவம் அரசியலுக்கு அதெல்லாம் முடியாத காரியமா? தாராளமாக சொல்லிட்டு போலாமே. அதனால ஒன்றும் ஒரு பெருசா ஒரு பாதிப்பெல்லாம் ஒன்றும் ஏற்பட போவதில்லையே. விஜய் சொன்னது என்ன, அந்த இடத்துக்கு வந்துருவோம் நம்ம. எங்களுக்கும் விஜய்க்கும் எந்த விதமான முரணோ சிக்கலோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர்கள் சொல்றாரு. இருமா சொல்றாரு. சரி, அது நேற்றும் சொன்னாரு, இன்னைக்கும் சொல்றாரு. எதுவும் இல்லை. விஜய் என்ன சொன்னார்? இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டிருக்க வேண்டும். அவர் இல்லைன்னா கூட இந்த இடத்துல அவருடைய மனசு இருக்கும் அப்படின்றத சொன்னார். ஒரு பாசிட்டிவ் நோட். அது ஒரு கூட்டணியினுடைய அழுத்தம் தான் அப்படின்றத விஜய் சொன்னது. இனின்னு குறிப்பிட்டாரு. என்னங்க, இனி திருமாவளவனுடைய மனசு நம்மளோட இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதாங்க இனி அப்படின்றது. ஓ, எதிர்காலத்தை தொட்டு சொல்றீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்பாக நான் சொன்னதா தான் நான் எடுத்துக்கிட்டேன். இனி அப்படின்றது அவர் சொன்னார் அப்படின்றது இல்ல, நிகழ்ச்சியோட முடிவுல தானே திரு விஜய் பேசினாரு. அப்போ இனி அப்படின்னு குறிப்பிடுறது வந்து நிகழ்ச்சியோட அடுத்த கட்டத்தை நோக்கி இல்லல்ல. இனி நான் சொன்னாரு. சரி நம்மளோட இருப்பார் அப்படின்னு சொன்னாரு. 200 தொகுதியில் இருக்காங்க. ஒருவேளை அது கலையும் இனி வந்து இவர் நம்மளோட இருப்பார். ஓகே, அப்படி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா சொல்லி இருந்தார் அப்படின்னா மறுபடியும் அவரு தான் விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா திரும்ப வந்துட்டு திட்டவட்டமா சொல்றாரு, 2026 எங்களுடைய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் அப்படின்ட்டு. என்னுடைய பர்செப்ஷன், என்னோட புரிதல், திருமாவெல்லாம் வந்துட்டு ஒரு அழுத்தம் கொடுத்தோ ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாகவோ யாரும் எதையும் அசைச்சரெல்லாம் முடியாது. இதெல்லாம் பார்த்துட்டு கடந்துட்டு வந்த ஒரு பெரிய அரசியலுக்கு வந்துட்டு அவர் உரிய ஒரு பெரிய தலைவர் அவர். எனவே அதெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது. அதையே திரு விஜய்க்கு தெரியல. எங்க விஜய் வந்துட்டு தெரியலன்னு சொல்ல முடியாது. அவருடைய ஆர்வம், அவர் மேல இருக்கக்கூடிய மரியாதை, இப்போ எனக்கு இருக்கிற மாதிரி விஜய்க்கும் வந்துட்டு அவர் மேல ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? அந்த மரியாதையின் அடிப்படையில் அவர் இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு ஏக்கத்தின் பார்ப்பட்ட சொற்களாக தான் நான் அதை பார்க்குறேன். மற்றபடி திருமாவளவனுக்கு இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து, ஒரு அரசியல் அழுத்தம் கொடுத்து அவரை மாத்திர முடியும் அப்படின்லாம் விஜய் நினைப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி முடியவும் முடியாது அப்படின்றது திருமாவை பற்றி ஒரு 10% தெரிஞ்சவங்களுக்கு கூட தெரியும். எனவே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் திருமா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தால் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு வேறு விதமாக இன்னும் ஆழமாக, இன்னும் சொல்லப்போனால் இளைஞர்கள் இளம்பெண்கள் மத்தியில் அந்த புத்தகம் சென்றடைவதற்கு இன்னும் பெரிய அளவிற்கு உதவி இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய. விஜய் பேசுவாரு, அதற்கான விளக்கத்தை திருமாவளவன் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டும் நீங்க இல்ல அந்த விளக்கம் அப்படி சொல்லல. இப்போ
இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. கூட்டணியில் இருந்தால் கூட திமுக அரசு தான். திமுக அரசை அவர் சுட்டி காட்டி அவர் விமர்சிக்கிறார் விஜய். அது வந்துட்டு திருமாவுக்கு வந்துட்டு ஏற்புடையதா இல்லை அப்படின்னம்னா அந்த மேடையிலே அவர் சொல்லிடலாம். இப்போ விஜய் பல கருத்துக்களை எல்லாம் எனக்கு முன்னாடி பேசின விஜய் சொன்னார், அதெல்லாம் எனக்கு ஏற்புடையதல்ல, இது அரசியல் மேடையும் இல்லை, அதை நான் அப்படி பார்க்கவும் இல்லை, இதை நாங்கள் வேற ஒரு இடத்துல நாங்கள் பதில் சொல்லுவோம், அது ஒன்றும் பெரிய விடயம் இல்லை. ஆனால் அம்பேத்கரை பற்றி நான் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் தான் இந்த மேடை முக்கியத்துவம் வாய்ந்தது, அதற்காகத்தான் இந்த மேடை இருக்கிறது என்று நான் உணர்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் போனார் அப்படின்னா யாரும் இழுத்து பிடிச்சி பதில் சொல்ல. அதுதான் ஒரு தர்ம சங்கடம். அந்த தர்ம சங்கடத்தை உருவாக்குறது தான் இந்த நிகழ்ச்சியோட திட்டம்னு சொல்றாரு திருமாவளவன். பார்க்காத தர்ம சங்கடமா ஒரு தேர்தலையும் ஒரு இடத்துலையும்? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பல அந்த மாதிரியான தர்ம சங்கடங்களோட இதுவும் ஒன்னா இருந்துட்டு போட்டோன்னு சொல்றீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எந்த சங்கடமும் இல்லை. அப்படியெல்லாம் எந்த சங்கடமும் அவருக்கு ஏற்படவும் ஏற்படாது. அவரை பொறுத்த வரைக்கும் கொள்கையோ அரசியலோ அவர் தெளிவாக இருப்பவர். அவரெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனில் போட்டு அவரை வரவழைச்சு அப்படியே மாற்றுறது அப்படியெல்லாம் முடியவே முடியாது. ரொம்ப தெளிவானவர். எனவே அப்படி சொல்லி அதன் மூலமாக நம்ம சொல்கிறது கூட ஒரு விதத்தில் திருமாவளவனை வந்துட்டு நம்ம குறைச்சி மதிப்பிடுறதா தான் முடியுன்றது என்னோட கருத்து. ஓகே திரு இந்திரகுமார், இந்த நிகழ்ச்சி இதில் கட்டமைக்கப்பட்டிருக்க ஒரு அரசியல், அதிலிருந்து மீள்வதற்காக தான் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியை தவிர்த்தார் அப்படின்ற கருத்து சொல்லப்படுது. உங்களோட பார்வை? இல்லை, இதிலிருந்து மீளுவதற்காக அவர் தவிர்த்தார் அப்படின்னு கேட்குறீங்க? தவிர்க்கிறதுக்காக, அந்த அரசியல் கட்டமைப்பை தவிர்க்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சியை அவர் தவிர்த்தார். பொதுவாக ஏனாதன் அவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், அவர் பார்க்காத புத்தக வெளியீட்டு விழாக்கள் கிடையாது. ஒரு புத்தக வெளியீட்டு விழா அப்படின்றதுல எது பிரதானமாக இருக்கும் அப்படின்னா, அந்த புத்தகத்தை பற்றிய கருத்துக்கள் தான் பிரதானமானதாக இருக்கும். ஒரு உதாரணத்திற்கு சொல்வதானால், இன்றைக்கு விசிகவினுடைய அம்பேத்கர் திடலில் அவர்களுடைய அலுவலகத்தில் ஆனந்த் டில்டும்டே அவர்கள் எழுதிய ஐகோனோகிளாஸ்ட் அப்படின்ற அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. அந்த புத்தக விழா மேடையை பாருங்கள். அதில் பேராசிரியர் ஜெயரஞ்சன் கலந்து கொண்டார், முனைவர் திருமாவளவன் அவர்கள் அதை வெளியிட்டார், ஆனந்த் டில்டும்டே இருந்தார், செயற்பாட்டாளர் மருதையன் இருந்தார், முனைவர் துரை ரவிக்குமார் அவர்கள் இருந்தார், இன்னும் பல பேர் அந்த மேடையில் இருந்தாங்க. அவர்கள் பேசியதன் பிரதான பேசுபொருள் என்னவாக இருந்தது அப்படின்னா, ஐகோனோகிளாஸ்ட்னா என்ன, ஐகோனோகிளாஸ்ட் அப்படின்றது எதற்கு இப்போ பயன்படுத்துகிறோம், அம்பேத்கரை ஏன் அப்படி சொல்லுகிறார்கள், அதில் இருக்கக்கூடிய விமர்சனம் என்ன, ஏன் ஆனந்த் டில்டும்டேவை சிலர் விமர்சிக்கிறார்கள், அவரை ஏற்க வேண்டிய இடம் என்ன, அதில் இருக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னு அதுதான் பேசுபொருளாக இருக்குமே தவிர, எது குறைவாக இருக்கும் அப்படின்னா அன்றைய அரசியல் நிகழ்வுகள் குறித்தது அப்படின்றது வந்து குறைவாக இருக்கும். அழுத்தம் வந்து அந்த இடத்துல இருக்காது. திருமாவளவன் அவர்கள் இந்த அரசியல் குறித்தான சில கருத்துக்களை அந்த மேடையில் பேசினாரே தவிர பெரும்பான்மை அந்த புத்தகத்தை பற்றிய கருத்துக்களைத்தான் பேசினார். இப்போ நேற்றைக்கு நடந்ததெல்லாம் புத்தக வெளியீட்டு விழாவா அப்படின்றது தான் எனக்கு தெரிந்து. இந்த டிபேட்டில் இருக்கக்கூடிய பலரும் வந்து பல புத்தக வெளியீட்டு விழாக்களில் தொடர்ந்து கலந்து கொண்டவர்கள். 2 பேர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஒரு மேடையில் இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் இருவரும் சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணியை பற்றிய பேச்சுக்கள் அந்த மேடையில் இடம்பெறவே பெறாது. அப்போதான் அது புத்தக வெளியீட்டு விழா மேடையாக இருக்கும். இல்லை அப்படின்னா அது அரசியல் விழா மேடையாக மாறிவிடும். நேற்றைக்கு நடந்தது ஒரு அரசியல் விழா மேடையாகத்தான் மாறி இருக்கிறது. இதற்கு இடையில சில சம்பவத்தை மட்டும் நினைவுபடுத்தணும்னு நான் விரும்புகிறேன். அக்டோபர் 2023 ஆண்டு இந்த புத்தகம் தயாரிக்கிறோம் என்று பலருக்கும் கட்டுரைகள் கேட்டு அழைப்பு சென்று இருக்கிறது. அப்போது ஒரு மாதம் முன்னாடி அப்படின்னா செப்டம்பர் 2023 இந்த புத்தகம் தயாரிப்பதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது.